உலகின் முதல் சிஎன்ஜி பைக்கை கடந்த ஜூன் மாதம் வெளியிட்டிருந்தாங்க பஜாஜ் நிறுவனம். பஜாஜ் ஃப்ரீடம் 125ன்றதை வெளியிட்டிருந்தாங்க. தற்போது வரைக்கும் அது கணிசமான அளவில் விற்பனையை பதிவு செஞ்சுட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிஎன்ஜி எரிபொருள்லாம் எங்கெங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ, சிஎன்ஜி நிரப்பு மையங்கள் எங்கெங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடங்கள்லாம் இந்த பைக்கோட விற்பனை மிகவும் சிறப்பாக அமைந்துட்டு இருக்கு. இதை தொடர்ந்து உலகின் முதல் சிஎன்ஜி ஸ்கூட்டரை இந்தியாவில் வெளியிட தயாராகிட்டும் வராங்க டிவிஎஸ் நிறுவனம். சிஎன்ஜி எரிபொருளில் இயங்கக்கூடிய புதிய ஜூபிட்டர் சிஎன்ஜி ஸ்கூட்டரை இந்த ஆண்டு ஜனவரி மாதம் நடைபெற்ற பாரத் மொபிலிட்டி குளோபல் எக்ஸ்போவில் காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து விற்பனைக்கு இந்த ஸ்கூட்டரும் வரவிருக்கு இந்த ஆண்டு அக்டோபர் மாதம். ஜூபிட்டரில் பார்த்திங்கன்னா 120cc மற்றும் 125ccன்னு 2 ஸ்கூட்டர் மாடல்கள் விற்பனை செஞ்சுட்டும் வராங்க. இதில் 125cc மாடலை அடிப்படையாக கொண்டு தான் இந்த புதிய ஜூபிட்டர் சிஎன்ஜி மாடலே உருவாக்கப்பட்டிருக்கு. ஆட்டோ எக்ஸ்போவில் காட்சிப்படுத்தும் போதே ஜூபிட்டர் சிஎன்ஜி ஸ்கூட்டரை பார்ப்பதுக்கு பெட்ரோல் ஸ்கூட்டரை போலவே தான் இருக்குது. ரெண்டுத்துக்கும் வேறுபாடே தெரியாது. இதற்கு காரணம் பார்த்திங்கன்னா இந்த சிஎன்ஜியை ஸ்கூட்டரோட பூட் ஸ்பேஸில் வச்சுருக்காங்க. அதாவது இந்த ஸ்கூட்டரில் பார்த்திங்கன்னா பூட் ஸ்பேஸை நம்ம பயன்படுத்த முடியாது. அதாவது சீட்டு கடையில் பார்த்திங்கன்னா ஹெல்மெட் வைக்கிறதுக்கோ மற்ற பொருட்களை வைக்கிறதுக்கோ பார்த்திங்கன்னா நல்ல பெரிய இடம் இருக்கும். அந்த இடத்துல தான் இந்த சிஎன்ஜி சிலிண்டரை வச்சுருக்காங்க. இதனால் இந்த ஸ்கூட்டரில் பூட் ஸ்பேஸ் இருக்காது. இதனால் இந்த சிஎன்ஜி ஸ்கூட்டரை பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா சாதாரண பெட்ரோல் ஸ்கூட்டர் மாதிரியே தான் இருக்கும். இதில் எந்த வேறுபாடும் இருக்காது. ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா இதில் பூட் ஸ்பேஸ் இருக்காது. வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு சாதாரணமாக பெட்ரோல் ஸ்கூட்டர் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த ஸ்கூட்டருக்கு கீழே இந்த சீட்டுக்கு அடியில் இருக்கிற அந்த ஸ்பேஸ் நம்ம திறந்து பார்த்தா தான் இதில் சிஎன்ஜி சிலிண்டர் வச்சுருக்கதே நம்மளுக்கு தெரியும். இதில் 124.8cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு ஃபியூயல் இன்ஜெக்ஷனை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த இன்ஜின் 7.2 HP பவர் மற்றும் 9.4 Nm டார்கை உற்பத்தி செய்யும் திறனும் இருக்குது. இந்த இன்ஜினில் தான் சிவிடி கியர் பாக்ஸும் இணைக்கப்பட்டிருக்கு. மற்ற சிஎன்ஜி வாகனங்களை போல தான் இந்த ஜூபிட்டர் சிஎன்ஜி ஸ்கூட்டரும் பெட்ரோல் மற்றும் சிஎன்ஜின்னு 2 வகையிலுமே எரிபொருளை பயன்படுத்தி இயக்கும் திறனை கொண்டிருக்கு. இந்த ஸ்கூட்டரில் 1.4 கிலோ கொள்ளளவு கொண்ட சிஎன்ஜி சிலிண்டரும் மற்றும் 2 லிட்டர் பெட்ரோல் டேங்கும் ஒன்றும் பொருத்தப்பட்டிருக்கு. பெட்ரோலுக்கான ஃபியூல் ஃபில்லர் கேப்போட முன்பக்கம் வச்சுருக்காங்க. அதே போல் சிஎன்ஜி எரிபொருளை நிரப்புவதற்கு நாசில் சீட்டுக்கு அடியிலையும் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி சிஎன்ஜி மற்றும் பெட்ரோல், சிஎன்ஜி 1.4 கிலோ மற்றும் 2 லிட்டர் பெட்ரோல் இது ரெண்டுத்தையும் பயன்படுத்தி நம்ம 226 கிலோமீட்டர் வரைக்கும் பயணம் செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க. பெட்ரோல் அல்லது சிஎன்ஜி எரிபொருளை ஏதாவது ஒன்றை பயன்படுத்தும் வகையில் சுவிட்சுமே ஹேண்டில் பாரில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதனால் இந்த 125cc சிஎன்ஜி ஸ்கூட்டரை பயன்படுறது எளிமையாக இருக்குது. சிஎன்ஜி வேணும்னா சிஎன்ஜிக்கு மாற்றிக்கலாம், பெட்ரோல் வேணும்னா பெட்ரோலுக்கு மாற்றிக்கலாம். அதுக்கான சுவிட்சை ஹேண்டில் பார்லேயே கொடுத்துருக்காங்க. மைலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 1 கிலோ சிஎன்ஜிக்கு 84 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் தரணும் மற்றும் இரண்டுமே சேர்த்து 226 கிலோமீட்டர் வரைக்கும் பயணம் செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க. 1 கிலோ சிஎன்ஜி பயன்படுத்தும் போது நம்மளுக்கு 84 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும். இந்த ஸ்கூட்டர் இந்த வருடம் அக்டோபர் மாதத்தில் அறிமுகப்படுத்தும் விற்பனைக்கு கிடைக்கும்னும், அதே போல் இதனுடைய விலை பொறுத்த வரைக்கும் 90,000லிருந்து 1,00,000 வரைக்கும் இருக்கலாம். எக்ஸ்ஷோரூமோட விலை இருக்கலாம்னு சொல்லப்படுறது. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு ஆர்என் மீடியா தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.